ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? யாரு நீ? ஷரண்யா, டோன்ட் டச் மீ. அப்பா 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 அப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? ஷரண்யா, உங்களுக்கு ஒன்றும் அனுப்பவே இல்லையே. எனக்கு ஏப்பா இதை போட்டிக்காங்க? உங்களுக்கு தானேப்பா அடிபடிச்சு. ஷரண்யா, உனக்கு எக்ஸிடென்ட் ஆச்சுமா? ஆமாம்மா, எனக்கு தெரியுமா, ஆனால் அப்பாவுக்கு தானேம்மா அடிபடிச்சு. ஷரண்யா ஷரண்யா அப்பா அப்பா, எனக்கு ஒன்றுமே புரியலை. நம்மளோட மூளையில் நம்மளோட மெமரிஸ்லாம் ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் இதுதான். இந்த மொபைல் ஃபோனில் மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபோல்டர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய நினைவுகள் தனித்தனி ஃபோல்டராக சேவ் ஆகிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால் உங்களோட மெமரி கார்டில் இருந்து சில ஃபோல்டர்ஸ் டிலீட் ஆகிட்டு. அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல. கிளியராகவே சொல்கிறேன், 2013 உங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெரிய சம்பவம். யூ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் யுவர் ஃபாதர். அந்த ஆக்சிடெண்ட் உங்கள் மூளையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ்லேருந்து திரும்பி வரும்போது உங்களுக்கு செகண்ட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 இயர்ஸாக கோமாவில் இருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சுயநினைவு திரும்ப போது அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் உங்கள் லைஃப்பில் 3 இயர்ஸை மறந்து போயிட்டீங்க. மெடிக்கலில் நம்ம இந்த கண்டிஷனை பார்ஷியல் மெமரி லாஸ்ன்னு சொல்வோம். நாங்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டோமா? ஆனால் இன்னைக்கு இந்த உன்னோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தை எடுத்துட்டேன்னா எங்கே நாங்கள் ஒன்று நிரந்தரமாக இழந்துருவோமோன்னு. ஆனால் நீ எனக்கு மறுபடியும் கிடைச்சிட்டமா. இது நிச்சயமாக சயின்ஸ்லேயே சொல்ல முடியாது, இது அதிசயம் தான். ஆனால் அது எப்படிப்பா நடக்கும்? எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இது வரைக்கும் நான் உனக்காக ஆண்டவன்கிட்ட வாழ்க்கைக்காக போராடினேன். இனி உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்கிறதுக்காக நான் போராட வேண்டியிருக்கும். எனக்கு உன்னோட காதல் கிடைக்கணும்னா அதுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போராடுவேன். இல்லைங்க டாக்டர், சரண்யா என்கிட்ட ஒரு வாட்டி பேசினா போதும், நான் யாருன்னு அவளுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் என்னை பார்க்கவெல்லாம் என்ன பண்ணுங்க, நிச்சயமாக அவளுக்கு ஞாபகம் வரும் டாக்டர். அங்கிள், நீங்களாவது சொல்லுங்களேன், சரண்யாவால் எப்படி என்ன மறக்க முடியும்? ஐயோ, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டாப்பா. உன்னையும் உன்னை பற்றின ஞாபகத்தையும் எல்லாத்தையும் மறந்துட்டா. மனசு தளர விட்டுறாதப்பா. எங்களை சரண்யாவுக்கு தைரியம் சொல்ல நாங்கள் தான் இருக்கோம். எங்களுக்கு தைரியம் கொடுக்கறது நீ தானே. என்னாச்சு உனக்கு? கம் கம் ஹியர்.
ஏன் குறைச்சிக்கிட்டே இருக்க? ஏன் திடீர்னு குழுவுது? ஏசி ஆஃப்ல தானே இருக்கி. டாம் டாம் இப்படி கொலைக்காத, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. சரண்யா, எப்படி மைக்க? என்னாச்சு, ஏன் குறைச்சிட்டீங்க? டாம், அதை கூட்டிட்டு வெளியே போ. அவன் வாக் போகிற டைம் ஆச்சுல, அதுதான். திடீர்னு ஏன் குலைக்கிறான்? சரண்யா, நல்லா தூங்குனியாமா? தூங்குனப்பா. இப்போ எப்படி மைக்கி? பெட்டர். சரண்யா, நாங்கள் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். லாஸ்ட் 3 இயர்ஸாக உன்னோட காலேஜ் படிப்பை நீ மறந்துட்ட. 2 இயர்ஸாக கோமால இருந்திக்க. சரண்யா, நீ நம்ம வீட்டில் இருந்து போய் 3 வருஷமாக ஹாஸ்டலில் இருந்த. அந்த 3 வருஷம் நீ ஹாஸ்டலில் இருந்து தங்கி படிக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில் கடந்த 5 வருஷம் ஒரு ஒயிட் பேப்பராக தான் எங்களுக்கு தெரியுது. ஆமாம் சரண்யா, அந்த ஒயிட் பேப்பரில் கலரை கொண்டு வர முடியும்னா அது வியூமால தாம்மா முடியும். இந்த உலகத்திலேயே வியூக்கு மட்டும்தாம்மா உன்னை இந்த 3 இயர்ஸ் காலேஜ் லைஃப்பில் என்ன நினச்சின்னு தெரியும். ப்ளீஸ் இவங்கிட்ட ஒரு தடவையாவது பேசு. சரண்யா, ஹாய், என் பேர் வியூராஜ். சாரி, உங்ககிட்ட நான் யாருன்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதே டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. ஹாய், ஐ எம் வியூராஜ். ஹாய், என் பேர் சரண்யா. நீயும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அப்படியே படிக்க படிக்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சரண்யா, சரண்யா, வியூ வியூ. சிங்கிங் தான் என் பேஷன் அண்ட் ரைட்டிங் ஓட பேஷன். மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ஓட நான் ஒரு தீவிர பக்தி. என்னுடைய பிரார்த்தனை நீ. ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் இருக்கிறாய். என் வாழ்க்கையின் காரணம் நீ. நான் ஒரு சுதந்திர பறவை. பறந்து விழுந்திருக்கும் வானம் நீ. எனது ஒவ்வொரு தொழுகையிலும் நீ. எனது பேருக்கு பின்னால் நீ. ஆழ்கடலில் நீண்ட ஆசை. அந்த ஆழ்கடல் நீயா இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதற்கு காரணம் நீ. இந்த உண்மையான காதல் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டா அது தான் விரும்புகிற இதயத்துக்குள்ள எப்படியாவது பெற்று சேர்ந்துடும். என் மியூசிக்கை உன்னோட வார்த்தைகள் முழுமையாகிச்சு. என் அழகான வாழ்க்கை உன்னால் அர்த்தமுள்ளதாக மாறிச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அது அப்படியே காதலாக மாறிச்சு. I love you. நம்ம 2 பேருமே ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டோம். காலேஜில் லாஸ்ட் டேயில் நம்ம டிசைட் பண்ணோம், மிஸ்டர் ராக் ஸ்டார், காலேஜ் முடிய போதில் நவ் இஸ் அ ரைட் டைம். நாம் இப்போ 2 பேரும் நம்ம அப்பா அம்மா கிட்டே பேசி ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டு அங்கிள் ஆண்டியை மீட் பண்ணுறதா டிசைட் பண்ணோம். அதுக்காக நம்ம அங்கேருந்து கிளம்பணும்.
ஆனால் வழியில் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு. என்ன யோசிக்கிற சரண்யா? ஏதாச்சும் ஞாபகம் வருதா? 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நீ கோமாலேருந்து வெளியே வந்துக்க. இப்போ உனக்கு இந்த காதல் ஞாபகம் இருக்குமான்னு இப்போ நான் உனக்காக உன் முன்னாடி காத்துட்டிக்க. நீ லவ் பண்ண உன் வியூமை உன்னால் மறக்க முடியாது. என்ன உன் இஷ்டத்துக்கு உளர்ற? நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினச்சிட்டியா? என் மென்டல் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்க பார்க்குறியா? சரண்யா, லிசன். நீ யாரா இருந்தாலும் ஃபூல் மை பேரண்ட்ஸ், நாட் மீ. சரண்யா, ஐ எம் நாட் ஃபூலிங் யூ. லிசன் டு மீ. காதலோட கனெக்ஷன் மூளையிலேருந்து இல்லை, மனசுலேருந்து ஏற்படும். மூளை மறக்கலாம், மனசு மறக்காது. ஐ டோன்ட் பிலீவ் யூ. போ இங்கேருந்து. என் மென்டல் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்க பார்க்குறியா? சரண்யா, லிசன். நீ யாரா இருந்தாலும் ஃபூல் மை பேரண்ட்ஸ், நாட் மீ. சரண்யா, ஐ எம் நாட் ஃபூலிங் யூ. லிசன் டு மீ. காதலோட கனெக்ஷன் மூளையிலேருந்து இல்லை, மனசுலேருந்து ஏற்படும். மூளை மறக்கலாம், மனசு மறக்காது. ஐ டோன்ட் பிலீவ் யூ. போ இங்கேருந்து. வியோம், ஐ எம் ரியலி சாரி கண்ணா. அந்த கடவுள் ஏன் தான் உன்னை இப்படி சோதிக்காருன்னு தெரியல. சரண்யா எங்களுக்கு திருப்பி கிடைச்சிட்டாப்பா. ஆனால் உன்னோட காதல் இப்படி நிரந்தரமா? வியோம், சரண்யா உன்னை இப்படி அலட்சியப்பட்டுறதை எத்தனை நாளைக்கு தாங்கிட்டிப்ப? அவளோட ஞாபகங்கள்லாம் திரும்பி வரணும்னு எத்தனை நாளைக்கு காத்துட்டிப்ப? எனக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒன்று அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும், இல்லைன்னா மறுபடியும் என் மேலே அவளுக்கு காதல் வரணும். நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவளுக்கு மறந்து போகிற விஷயங்களை ஞாபகப்படுத்துறதை விட புது மெமரிஸை உருவாக்க போகிறேன். புது தருணங்களை சேகரிக்க போகிறேன். இப்போ பழசுன்னு பார்த்தா எங்களோட உறவும் காதலும் மட்டும்தான். நீங்கள் ஏன் சோகமாயிக்கீங்க? உங்கள் பிள்ளை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டா அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. நான் ஒன்றும் நிலை இல்லை ஒரே செகண்ட்லாம் மறந்து போகிறதுக்கு. இந்த வியூம் ராஜ் மோத மருந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தலைக்கு ஏறுவான். மொத்தமாக இறச்சின்னா அப்புறம் இறங்கவே இறங்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு என்ன மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பா. ஆமாம் வியூம், எனக்கும் அப்படி தான் நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீ ஒரு வேலை பண்ணுறியா? வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன். அதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் 2 பேரும் 3 டேஸாக தூங்கலை. நீங்கள் டயபெட்டிஸ் டேப்லெட் போடலை, நீங்கள் பிபி டேப்லெட் போடலை. காலை எப்படி வீங்கி போய்க்கு பாருங்கள். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். வியூம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா? ப்ளீஸ் 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 அங்கிள், நான் இங்கே இருக்கிறேன் டி. சரி, நீ உன் உடம்பு பார்த்துக்கப்பா. ஓகே, டேக் கேர். யார் இவன்? எல்லாரும் பேசுகிறத கேட்கும் போது இவன் என்னை ரொம்ப காதலிக்கிற மாதிரி தெரியுது. இவன் சொல்கிற மாதிரி நானும் இவனை காதலிச்சேன்டா எனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கணும்ல. இது என்ன உறவாயிருக்கும்? எனக்கு இவனை சுத்தமாகவே ஞாபகம் இல்லை.